இது வரைக்கும் ஆன்லைனில் லைவ் பிளான்ட் நான் ஆர்டர் போட்டதே கிடையாது. வேறு எந்த காரணமும் இல்லை, நம்பிக்கை இல்லை, கரெக்டாக வருங்கிறதுனால. ஸோ கதிர் போடும்போதுமே நான் சொன்னேன். பட் அவங்க நம்ம பேச்சை கேட்கல. அப்புறம் பிரியாணி லீஃப் தான் போட்டிருக்கேன், எனக்கு டெலிவரி ஆகுது பாருன்னாங்க. வாங்கி பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. இது வேறையாட்டுங்குது அப்படின்னு. இது ரொம்ப இலை, இதுவும் பிரியாணிக்கு போடுவாங்க அப்படின்னாங்க. பட் ஸ்மெல்லுனா ஸ்மெல்லு, அப்படி ஒரு ஸ்மெல்லு. நான் ஒரிஜினல் இமேஜுமே கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் எவ்வளோ லீஃப் இருக்குன்னு. இதில் 2 லீஃப் தான் இருந்தது, அதுவுமே கம்ப்ளீட்டாக வாடி போய் இருந்தது. அதோட இப்போத்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் வீட்டில் பீக்கங்காயும் கத்திரிக்காயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கிரேவி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கதிர் வந்து கத்திரிக்காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க, நான் பீக்கங்கான்னு சொல்லுவேன். நைட்லேருந்து இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும், இல்லைனா 2-3 நாளாக ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். யார் அந்த ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணுறாங்களோ அந்த கிரேவி தான் இன்றைக்கி நான் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பீக்கங்காய் கிரேவி கூடவே வந்து முருங்கைக்காய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு. சைட் டிஷ்லாம் அவங்க பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கிரேவி ஐட்டம் தான் ரொம்பவே முக்கியம், என்ன வைக்கிறோங்கிறது. ஆல்ரெடி ரொம்ப வாடி இருக்குது, அது இன்னும் வாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றலான்னு செடி எடுத்தேன். எடுத்த செடி கையோடு வந்துருச்சு. போச்சு போச்சு, இன்றைக்கி நான் தான் பிச்சுட்டேன், ஈவினிங் வந்தால் மாட்டினேன் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா ரூட் ஃபுல்லாகவே நல்லா அழுகிருக்கு. இது வச்சாலும் எப்படியும் பிழைக்க போகிறதில்ல. ஸோ உடனே கால் பண்ணி, நீ வாங்கினது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நான் ரீஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரீஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம்.